அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவருடைய இந்த நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையில் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற வேளையிலே, தியானிக்கின்ற வேளையிலே, இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்பதை ஆழமாய் சிந்திக்கின்ற போது, இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தரக்கூடிய செய்தி, நம்முடைய பார்வைகள், பிரச்சனைகளை பொறுத்த மட்டிலே நம்முடைய பார்வைகள், நம்முடைய கண்ணோட்டம் எவ்வாறாக அமைய வேண்டும், எவ்வாறாக நாம் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய பார்வை சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியை நாம் படித்து பார்க்கிற போது, இந்த நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் ஒரு புதுமை செய்கிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது. பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர், பார்க்க முடியாத குருடராக இருந்த ஒருவருக்கு ஆண்டவர் இயேசு பார்வை கொடுக்கின்றார். இந்த நிகழ்விலே இயேசு ஆண்டவருடைய பார்வை, அவருடைய கண்ணோட்டம் அற்புதமானது. அவருடைய பார்வை சரியான பார்வையாக, நேர்மையான பார்வையாக, அவருடைய பார்வை ஒரு தெளிவான பார்வையாக இருக்கிறது. அதாவது இந்த குருடனுக்கு பிறவியிலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும், மேன்மை செய்ய வேண்டும், அவனுடைய குறை நீங்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டமாக, பார்வையாக இயேசுவின் பார்வை இருக்கிறது. அதே வேளையிலே இந்த நிகழ்வை பரிசேயர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், பரிசேயர்களுடைய பார்வை குற்றம் காண்பதாய், குறை காண்பதாய், அவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய பார்வை இயேசுவை பழி தீர்க்க திட்டம் தீட்டுவதாக, இந்த குறையை வெளிப்படுத்துவதாக அவர்களுடைய கண்ணோட்டம், பார்வை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே வேளையிலே இன்றைய நாளுக்குரிய முதலாவது இறைவார்த்தையை நாம் பார்க்கின்ற போது, முதலாவது இறைவார்த்தையிலே தாவீது அரசர் திருப்பொழிவு செய்யப்படுகின்ற நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதிலே நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த நிகழ்வினுடைய பார்வை, கண்ணோட்டம், இதிலே சாமுவேலுடைய பார்வை, அவருடைய கண்ணோட்டம் எவ்வாறாக இருந்தது என்று சொன்னால், அவர் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார், புறத்தோற்றத்தை பார்க்கிறார். அபிஷேகம் செய்யப்பட வேண்டியவன் வெளித்தோற்றத்தை வைத்து அவருடைய பார்வை, அவருடைய கண்ணோட்டம் இருக்கிறது. அந்த வேளையிலே ஆண்டவருடைய கண்ணோட்டம், ஆண்டவருடைய பார்வை எது என்பதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மனிதர்கள் பார்ப்பது ஒரு விதம், நானும் பார்ப்பது இன்னொரு விதம். மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார்கள், நானும் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் நற்செய்தியை நாங்கள் படித்து பார்த்தால், யோவான் நற்செய்தியினுடைய தொடக்கம், முகவுரை இல்லை என்று சொன்னால், ஆரம்பம் இவ்வாறு சொல்கிறது. அதாவது இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக, மனிதர்களுக்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளி இருளிலே ஒளிர்ந்தது. ஆனால் மனிதர்கள் அந்த ஒளியை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த மனிதர்கள் அந்த ஒளியை கண்டுகொள்ளவில்லை. பரிசேயர்கள் இயேசுவை ஏன் கண்டுகொள்ளவில்லை, இயேசுவை ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இயேசுவை அவர்கள் பார்த்த கண்ணோட்டம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், மனித கண்ணோட்டத்திலே பார்த்தார்கள், புறக்கண்ணோட்டத்திலே பார்த்தார்கள். அவர்களுடைய பார்வை எதுவாக இருந்தது என்று சொன்னால், இயேசுவை தச்சனின் மகனாக, யோசேப்பின் மகனாக பார்த்தார்கள். ஆகவே அவர்களுடைய கண்ணோட்டம் தவறாக இருந்தது. இயேசுவை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்ணோட்டங்கள், நம்முடைய பார்வைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்பதான் ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை, ஒரு பிரச்சனையை கண்ணோக்குகின்றோம். உதாரணத்துக்கு ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு குடும்பத்தினுடைய தந்தை ஒரு கார் வேண்டுவதற்காக அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த காரை வேண்டுகின்ற இடத்திற்கு குடும்பமாக செல்கிறார்கள்.
இந்த காரை விற்பவரிடம், விநியோகஸ்தரிடம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரை பற்றி அவர்களுடைய கண்ணோட்டத்தை வினவுகிறார்கள். முதலிலே இந்த காரை வாங்குகின்ற இந்த குடும்பத்தினுடைய தந்தை, அவருடைய கேள்வி எதுவாக இருந்தது சொன்னால், இந்த கார் 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய முடியும் என்பது அவருடைய கேள்வி, அவருடைய பார்வை, கண்ணோட்டம். இந்த காரை பற்றிய கேள்வி மகனுடைய கேள்வி எதுவாக இருக்கிறது, கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது சொன்னால், மகன் கேட்கிறான், இந்த காரிலே ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்கள் அதிகபட்சமாக பயணம் செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை, கண்ணோட்டத்தை அவன் கேட்கிறான். இதை விளைவிலே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகள், அவருடைய கேள்வி எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் கேட்கிறார், இந்த காரிலே உள்ளுக்கு கண்ணாடி இருக்கிறதா, இந்த காருக்குள்ளே மேக்கப் செட் இவற்றை வைப்பதற்கு இடம் இருக்கிறதா என்பது அவருடைய கேள்வி. அதை விளையிலே தாய் கேட்கின்ற கேள்வி எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த தாய் கேட்கிறார், என்ன கேள்வி கேட்கிறார், நாங்கள் பர்ச்சேசிங் சாமான்கள், பொருட்களை எல்லாம் வாங்கினால் எல்லா சாமான்களையும் நாங்கள் ஷாப்பிங் போய் உள்ளே வைக்க முடியுமா, மரக்கறி சாமான் எல்லாம் வேண்டி ஏற்ற முடியுமா, அதற்குரிய ஸ்பேஸ், இடம் இருக்கிறதா என்று கேட்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி இவர் கார் வாங்க போகிறார் என்பதை அறிந்த பக்கத்து வீட்டுக்காரன், அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, இவன் கார் வாங்க போறான், எங்க ஆட்டையை போட்டானோ, யாருடைய காசை புடுங்கி எடுத்தானோ தெரியாது, அப்படி என்று அவருடைய உள்ளத்திலே அவருடைய பார்வை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், நம்முடைய பார்வையும் இதுபோலதான். நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப, நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நம்முடைய பார்வை அமைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும். இந்த இயேசு ஆனந்த நற்செய்தியில சொல்லப்படுகின்ற இந்த புதுமை, இந்த அற்புதம், குருடனுக்கு பார்வை கொடுக்கின்ற இந்த நிகழ்வை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே பார்க்கிறார்கள். முதலாவது பார்ப்போம், இந்த சீடர்களுடைய பார்வை. இயேசுவின் சீடர்கள் இந்த அற்புதத்தை, இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறார்கள்? இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? இந்த கேள்வியிலே எந்த அர்த்தமும் கிடையாது. இல்லைன்னு சொன்னால் இந்த கேள்வியால் எந்த தாக்கமும் வாழ்க்கைக்கு ஏற்பட போவதில்லை, எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இது ஒரு தர்க்க ரீதியான, அறிவு சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதனால் சமூகத்திற்கோ அந்த மனிதனுக்கோ எந்த பயனும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இப்படித்தான் சில பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. எப்படியாவது எதையாவது கேட்டு தங்களை அறிவுபூர்வமாக அறிவாளிகள் என்று காட்டிக்கொள்கிறவர்கள் நம்முடைய சமூகத்தில், சமூகத்துக்கு உதவாத எத்தனையோ காரியங்களை வெறுமனே வெளியிட்டு விட்டு சும்மாக இருக்கிறார்கள். தங்களை ஃபேமஸாக, புகழ் பெற்றவர்களாக காட்டுவதற்காக சமூகத்துக்கு தேவையில்லாத காரியங்கள். அதே வேளையில் இந்த சீடர்களுடைய இந்த கேள்வியிலே சீடர்கள் தங்களை உத்தமன்களாக காட்டிக்கொள்கிறார்கள். அதாவது இவனுடைய பாவம் இல்லை என்று சொன்னால், இவனுடைய பெற்றோருடைய பாவம் இதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம், அதனால எங்களுக்கு எதுவுமே கிடையாது என்பது போல அவர்களுடைய கேள்வி இருக்கிறது. தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொள்கிறவர்கள் இன்றைக்கு சமூகத்திலே ஏராளமானவர்கள் தங்களுடைய பார்வை, நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்கிறவர்கள், நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பார்வை பெற்ற மனிதனுடைய பெற்றோர், அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் தங்களுடைய மகன் குருடனாக பிறவியிலே பிறந்தவன் என்பதும் தெரியும், இயேசு சுகம் கொடுத்தார் என்பதும் தெரியும். ஆனால் ஜூதர்களுக்கு பயந்து, ஜூதர்களுக்கு அது நமக்கு ஏன் வீண்வம்பு, நமக்கு ஏன் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்குள்ள நாங்கள் ஏன் தலையிட வேண்டும் என்று அப்படியே அந்த பிரச்சனையை கண்டும் காணாதவர்களாக போய்விடுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ விதமான அநீதிகள், அக்கிரமங்கள் நடக்கிற போதும் இவற்றை தட்டி கேட்காமல், இவற்றுக்காக குரல் கொடுக்காமல், நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக குரல் கொடுக்காமல், நமக்கு ஏன் வீண் வம்பு, நாம் ஏன் இதில் தலையிட வேண்டும் என்று ஒதுங்கி இருக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள்.
இதிலே நான் எந்த கண்ணோட்டத்திலே இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளையும் பார்க்கிறேன், இந்த பெற்றோரை போலவா என்று சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் என்று சொன்னால் பரிசேயர்களுடைய பார்வை எண்ணம். அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? நாங்கள் நன்மை செய்யலாட்டியும் நாங்கள் என்ன செய்வோம்? குறை காண்போம், குற்றம் காண்போம் என்கின்ற ஒரு கண்ணோட்டம், பார்வை. பாருங்கள், அவர்கள் இயேசு செய்த நன்மைத்தனத்தை, அந்த அற்புதத்தை பாராட்டவில்லை. பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, பாராட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவர் மீது குற்றம் சுமத்த, பழி சுமத்த, அவர் மீது எதையாவது போட வேண்டும், சேறு பூச வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனப்பான்மையை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்களும் நம்முடைய சமூகத்திலே யார் என்னதான் நன்மை செய்தாலும் அந்த நன்மையை பார்க்காமல் எப்படியாவது அவர் மீது பழி பாவம் சுமத்த வேண்டும். இன்றைக்கு நன்மை செய்கின்றவர்கள் அறி வருகிறார்கள், நன்மை செய்கின்ற காரியம், நன்மையை நாடுகின்றவர்கள் குறைந்து கொண்டு போகிறது. ஆனால் நன்மை செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கு துன்பத்தை வருவிக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா சிந்திக்க வேண்டும். எனவே நாம் நல்லது செய்யலாட்டி பரவாயில்ல, நல்லது செய்கின்றவரை நல் மனத்தோடு பாராட்டுகின்ற அந்த மனம் எங்களுக்குள்ளே வேண்டும். நல்லதை பாராட்டு, சீட்டெடு, கொண்டாடி என்ற ஒரு விளம்பரம் இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அடுத்தவரை பாராட்டுவோம், நன்மைகளை பாராட்டுவோம். இப்படியாக நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய பார்வை மாற வேண்டும். சரியான பார்வையாக, தெளிவான பார்வையாக மாற வேண்டும். கடைசியாக இந்த புதுமையிலே இயேசுவினுடைய பார்வை ஒன்றுதான் சரியான பார்வையாக, தெளிந்த பார்வையாக, நன்மை செய்ய வேண்டும், மேன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையாக இயேசுவினுடைய பார்வை மாத்திரமே இருந்தது. இதை குறித்து தான் திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது வார்த்தை அழகாக சொல்கிறது. இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆகவே கிறிஸ்துவுக்கு அருமையானவர்கள், இதனாலே இந்த குருடனுக்கு பார்வை கொடுக்கின்ற இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அகக்கண்களை, மனக்கண்களை திறக்க வேண்டும். நாம் நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை சரியான பார்வையிலே, சரியான கோணத்திலே அவற்றை உற்று நோக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, சமூகத்தினுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த தேசத்திலும் சரி, இல்லை உலகத்திலும் சரி நடக்கின்ற நிகழ்வுகள், பிரச்சனைகளை சரியான பார்வையோடு நாங்கள் பார்க்க வேண்டும், சரியான பார்வையோடு அணுக வேண்டும். அப்போதுதான் உண்மையான நல்ல தெளிந்த தீர்வை இயேசு ஆண்டவரை போல நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உலகத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்திற்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், சில நாட்டு தலைவர்களுடைய பார்வை சரியான தெளிந்த பார்வையாக இல்லாமல் குறை, குற்றம் காண்பது, அதிகாரம் போன்ற பல்வேறு ரீதியிலே அவர்களுடைய பார்வை, சர்வாதிக ரீதியிலே பார்வை இருப்பதனால்தான் இன்றைக்கு நாம் யுத்தத்தையும் அதனுடைய விளைவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், இந்த சமூக வாழ்க்கையிலும், இந்த தேசத்தினுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறது? நாம் இதிலே இயேசுனுடைய சீடர்களை போல பார்க்கின்றோமா? இல்லை அந்த பிறவி குருடனுடைய பெற்றோரை போல எங்களுடைய பார்வை இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் பரிசேயர்களை போல எங்களுடைய பார்வை இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இயேசுவை போல தெளிந்த பார்வை, நேர்மையான பார்வை, மேன்மையான பார்வை நம்மிடம் இருக்கிறதா? சிந்திப்போம். சரியான கோணத்திலே, சரியான கண்ணோட்டத்திலே எங்கள் பார்வைகளை நாம் திருப்புவோம். ஆமென்.